கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை உபாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு அழகான வார்த்தை இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிறார். என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற சகல ஜாதிகளிலும் நீங்க ஒரு விசேஷித்த ஜனம். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு நாளிலே ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்திலே அவன் விக்கிரக ஆராதனையிலே இருந்து கொண்டிருந்த போது, தகப்பன் செய்த அந்த ஆராதனையிலே அவன் இருந்து கொண்டிருந்த போது தேவன் அவனை விசேஷப்படுத்தி அழைத்தார். ஆபிரகாமை அழைத்தார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னான். நீ சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, அவர் கொடுத்த வாக்கை ஆபிரகாமுடைய வாழ்விலே நிறைவேற்றினார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த வார்த்தையானது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னா, நான் உங்களுக்கு தருகிற நியமங்களை கட்டளைகளை நீங்க கை கொண்டீங்கன்னா சகல ஜனங்களை பார்க்கலாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னா. இந்த நாளிலே நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறா, என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்க என் மேல உண்மையாய் அன்பு கூர்ந்தீர்களானால் உங்களையும் நான் சகல ஜாதிகளை சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படி நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகள், இந்த வார்த்தையை நாள் முழுவதும் அறிக்கை செய்வேன். ஏசப்பா, ஆண்டவரே நீர் இப்படி சொல்லியிருக்கீங்களே, என்ன ஆசீர்வச்சிருங்கப்பா. சகல ஜாதிகளிலும் சகல ஜனங்களிலும் நான் விசேஷித்தவளா, என்னுடைய குடும்பம் ஒரு விசேஷித்த குடும்பமாய் திகழணும்ப்பா, ஆசீர்வதிங்கப்பா என்று கேட்பாண்டு. நிச்சயமா இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தருவா. உபாகமம் 7வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது, பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். எப்பொழுது அவர் அந்த வாக்கை கொடுத்தார் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், 7 ஜாதிகளை, பலத்த ஜாதிகளை, 1வது வசனத்துல ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் அப்படிங்கிற 7 பலத்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக நான் துரத்தி உங்களை அவர்கள் நடுவில் விசேஷப்படுத்தி உங்களை நான் பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்திருக்கிறேன். அவர்களை துரத்தி அவர்கள் இருந்த இடங்களை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் எனக்கு உண்மை உத்தமமாய் நடக்கணும், என்னுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொள்ளணும். அந்த 7 ஜாதிகள் செய்த அருவருப்புகள் எதையும் நீங்க செய்யக்கூடாது என்று ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, அப்படி கட்டளைகளை கொடுத்தார் ஆண்டவர். அடுத்து பாருங்க, அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். இந்த உலகத்துல எத்தனையோ ஜாதிகள் இருந்தார்கள், எத்தனையோ ஜனங்கள் இருந்தார்கள். ஆனா உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார் தெரியுமா? சகல ஜனங்களிலும் நீங்க திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரிலே அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளிலும் நீங்க பெரிய ஜனங்கள், நீங்க அதிகமான ஜனங்கள் என்று, திரட்சியான ஜனங்கள் என்று உங்களை நான் தெரிந்து கொள்ளல, கர்த்தர் தெரிந்து கொள்ளல. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள். நீங்க கொஞ்சமா இருந்தீங்க, அதனாலதான் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில கூட சில நேரங்களிலே சோர்வுகள் நம்மை சூழ்ந்திருக்கும் போது ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறா, என் வாழ்வில எந்த ஆசீர்வாதங்களும் கிடைக்கலையே நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த வார்த்தைகளை நம்ம ஞாபகப்படுத்தணும். ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பா. நம்ம நன்றாக பலத்தவர்களாயிருந்த போது, பெரிய ஆசீர்வாதங்களாயிருந்த போது ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்கல. கொஞ்சமாய், பலவீனர்களாய், சிறுமைப்பட்டவர்களாய்
இருந்தபோது ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார் பிரியமானவர்களே. அதை ஒருபோதும் நாம் மறக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நிச்சயமாய் அதை ஞாபகத்துல வைத்திருக்கிறார். ஆண்டவர் அதை அவ்வாறு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறபடியால அவரில நம்ம அன்பு கூறணும் பிரியமானவர்களே. இங்க சொல்றார் பாருங்க, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினால் அவர் உங்களை தெரிந்தெடுத்தார். வலக்கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணினார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இங்க காலை வேளையிலே இந்த வார்த்தை நமக்கு ஞாபகத்துல வரணும். எவ்வளவோ சூழ்நிலைமைகள், எவ்வளவோ பலவீன நேரங்கள், சோர்ந்து போன தருணங்களிலே ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி மட்டும் நடத்தி வருகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டவர் சொல்லுகிறார், கட்சியான ஜனம்னு நான் உங்களை தெரிந்து கொள்ளல, கொஞ்சமா இருந்தீங்க, அதனாலதான் நான் தெரிந்து கொண்டேன். அதனால நீங்க என் மேல அன்பு கூர்ந்து, நான் உங்க மேல அன்பு கூர்ந்து உங்களை நான் தெரிந்து கொண்டேன்ல. நீங்க என் மேல அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளுக்கு நீங்க காத்து நடத்தினீர்கள். ஆனால் 1000 தலைமுறை மட்டும் நான் உங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்தார். காலை வேளையிலே அவரில அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிற ஆசீர்வாதங்கள் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வார். நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு பதிலளி அவர்களை பாருங்க, அவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளிப்பார். யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார் அவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளிப்பாராம். மறந்து போகவே வேண்டாம். நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவரில் அன்பு கூறணும். அவரில் அன்பு கூற வேண்டுமே ஆனால் அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படியணும். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும் பிரியமானவர்களே. நியமங்கள் எல்லாம், இந்த கட்டளைகள் எல்லாம் நீங்க கை கொள்ளும் போது சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்களுடைய குடும்பங்களில எதிலும் அல்லடி இருப்பதில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சகல நோய்களையும் கத்த உன்னை விட்டு விலக்குவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எகிப்தியருக்கு வரப்பண்ணின அவருடைய ரோகங்களில் ஒன்று நான் உங்களுக்கு வரப்பண்ணேன். உங்களை பகைக்கிறவர்கள் மேலதான் நான் வர பண்ணுவேன், உங்க மேல வர பண்ண மாட்டேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். யார் யாரெல்லாம் அவர் அன்பு கூறுகிறீர்களோ இந்த காலை வேளையில அந்த இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, நமக்கு முன்பதாக போராட்டங்கள் வரும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை சுற்றிலும் பல ஜாதிகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் போது அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள், நான் அவர்களை துரத்து விடுவது எப்படி என்று உங்களுடைய இருதயத்தில் நீங்க சொல்லிக் கொண்டீர்களானால் உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கு செய்தது நீங்க நினைத்து எவ்வளவு பெரிய சோதனைகளை என் தேவன் உங்களுக்கு கடக்க பண்ணினா, எவ்வளவு பலத்த அற்புதங்களை உங்க வாழ்வில செய்தா, அடையாளங்களை செய்தார் அல்லவா, அந்த பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்திலிருந்து உங்களை அழைத்து கொண்டு வந்து எப்படி அதிசயமாய் நடத்தினார் அல்லவா, அந்த அதிசய கிரியைகளை நினைத்து பார். நீ உனக்கு விரோதமாய் எழும்புகிற யாரை பார்த்தும் நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். காலை வேளையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன தெய்வம் நமக்கும் சொல்லுகிறார். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து போய் வந்திருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். என் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. அவர் நமக்கு முன்பதாக இருக்கிற எத்தனையோ நன்மைகளை அவர் நமக்கு செய்திருக்கிறார் அல்லவா, அந்த அதிசய கிரியைகளை நினைத்து பார்த்து எதற்கும் பயப்பட தேவையில்லை. அவர் நமக்கு நிச்சயமாகவே செய்வா, நமக்கு அற்புதங்களை செய்வா, நம்முடைய வாழ்விலே அதிசயமாய் நடத்துவா, சகல ஜனங்களிலும் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் மாற்றுவா, சகல நோய்களையும் நம்மை விட்டு விலக்குவா. ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா. உன்னை சுற்றி உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த காரியமா இருந்தாலும் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உன்னோடு இருந்து நீ அவர் மேல மாத்திர அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளுக்கு நியமங்களுக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயே, ஆனால் அவர் உன்னுடைய வாழ்விலே நம்ம தியானித்த அத்தனை ஆசீர்வாதங்களை நம்ம எல்லாருடைய வாழ்வில தந்து நம்மை ஆசீர்வதிப்பா. பயத்தை நம்மை விட்டு மாற்றுவா. நம்மோடு இருந்து நம்முடைய பயத்தை, கலக்கங்களை, போராட்டங்களை மாற்றி நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பா. ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். அந்த வார்த்தைகளை பிடிக்கொண்டு அவருடைய இரக்கத்துக்குள்ளாய் நடப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலை செய்வா. நம்ம எல்லாரும்